பிஎம்சி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தேவி பாலசிங்கம், திருச்சியிலிருந்து. இன்னைக்கு இதே மாதிரியே ஒரு வண்டர்ஃபுல் கிளாஸ் கொடுக்கறதுக்காக பிராணஹிதா மேடம் நம்மளுக்காக வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க என்னென்ன விஷயத்த பத்தி பேச போறாங்கங்கிறது நம்மளுக்கே சர்ப்ரைஸா தான் இருக்கு. ஸோ பேசுறத நம்ம எல்லாரும் ஆவலோட கேட்போம். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இத்தனை நாள் இந்த ஒரு 41 டேஸ் ரொம்ப ரொம்ப அருமையா நம்மளோட டிவைன் ஃபெமினிட்டியும் டிவைன் மேஸ்குலைன் எனர்ஜியும் பேலன்ஸ் பண்றதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு லைஃப்ல இந்த 1 மந்த் இருந்த ஒரு ஹாப்பினஸ் இவ்வளவு நாள் இல்லாம இருந்ததை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப இயற்கைக்கும் யூனிவர்ஸ்க்கும் குருஜிக்கும் எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லணும். அவங்களோட வேல்யூபிள் டைமை நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்றதுக்கு. அதே மாதிரி லாவண்யாவும் எக்ஸலன்ட் டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறாங்க. நம்மளோட ரம்யாவா இருக்கட்டும், இத குரூப்ல உள்ள எல்லா லேடிஸுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். பிஎம்சி தமிழ் நம்மளுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூர்யா மேடம், அனிருத் சார் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்றேன். இந்த குரூப் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போனதுக்கு எல்லாருக்குமே நன்றி. Thank you so much. And congratulations for all the team and everyone for successfully completing 41 days amazingly. So Tamil group is like truly an inspiration for everyone. So amazing teamwork. First of all, I would like to thank to Devi madam, Ramya madam and Lavanya madam and all the team and all the Devis who are there in the Tamil group. Pyramid Stri Shakti. Thank you so much. Today, I'll share few experiences about angels. How, of course, it is a little different from the divine feminine subject, but still it is useful for everyone, irrespective of men or women or children or anyone. Angel subject is useful for everyone because we can invite them. They are just in a different frequency. Even I don't know anything about angels when I was a kid. I just heard from different places and in movies, but it's not like I believed or I didn't believe. It was just flowing like that. So, friends, இன்னைக்கு பிராணஹிதா மேடம் நமக்கு ஏஞ்சல்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் பத்தி சொல்ல போறாங்க. அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து சொல்ல போறாங்க. இந்த ஏஞ்சல் சப்ஜெக்ட் நம்ம பிரமிட் ஸ்ரீ சக்தி குரூப் அப்படின்றதுனால நம்ம அதை விட்டு கொஞ்சம் டிவியேட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். ஆனாலுமே அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலும் உதவியா இருக்கும் ஏஞ்சல்ஸ்ன்றவங்க. ஏஞ்சல்ஸ்ன்றவங்க நம்ம கூப்பிட்டா வருவாங்களாம். சின்ன வயசுல இருந்து அவங்க அதை பத்தி கேட்டிருக்காங்க. பட் அது நம்பன அந்த மாதிரி இல்லாம அதை கேட்டுட்டே வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய கேட்போம் மேம் கிட்ட இருந்து. In 2012, we were in London. 2012, in the middle of a night, I just woke up feeling a cool breeze on my forehead. So I thought my husband might have opened the window, so I just woke up to close the window. But to my surprise, the window was not open. And when I asked the question, what is happening? And I clearly heard this voice, very clearly. I am Blue Dot Angel and I have come to help you. So that was amazing, amazing experience. Though I was a little scared at that moment, but still as I was in meditation, I've learned so many things about fear and other things. So that time I was so amazed. I mean, all the feelings were mixed. So even today, whenever I share this experience, I feel like my body gets goosebumps. That is how angels entered into my life. I never asked for them or anything. It's just that it happened in my life. ஓகே மேம் ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தாங்களா 2012 லண்டன்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க வீட்டுல. அப்போ நைட்டு ரொம்ப சில்லுன்னு இருந்திருக்கு இந்த நெத்தில எல்லாம். அந்த சில்லுன்னு இருந்ததுனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, சரி ஓகே ஹஸ்பண்ட் கதவை திறந்து வச்சுட்டாரு, நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் கதவை மூடுறதுக்கு போனாங்களாம். பார்த்தா ஆனா ஜன்னல் கதவு மூடிதான் இருக்குதா. அதனால அப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் கிளியரா ஒரு வாய்ஸ் கேட்டுச்சான், ப்ளூ டாட் ஏஞ்சல். எஸ் மேம், நேம். எஸ்.
ப்ளூ டாட் ஏஞ்சல், ஐ ஆம் த ப்ளூ டாட் ஏஞ்சல், ஐ அம் கம் ஹியர் ஃபார் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் தான் ப்ளூ டாட் ஏஞ்சல். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். உதவி செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா ஒரு வாய்ஸ் கேட்டா. அப்ப மேமுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க. பயம் பத்தி எல்லாம் நெறைய கேள்விப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துச்சாம். அந்த பயம், சந்தோஷம், ஆச்சரியம் எல்லாமே கலந்த ஒரு ஃபீலிங் இருந்துதாம். அத பத்தி எப்ப பேசினாலுமே வந்து அவங்களுக்கு கூஸ் பம்ப் வந்துட்டே இருக்காம். So, like that, angels entered into my life, and from then on, every time, almost for 2 years, almost every day they used to guide me and help me in different ways. There are so many experiences. I'll just share some of the experiences, and mainly importantly, I'll also tell you how to invite angels. It is very, very simple. So, because that is very important, it's not just about my experiences, it is mainly that how you can invite them and how you can get help from them. So before that, I'll share my experiences, because you will get that belief. Because so many doubts will be there for so many people. But when we listen to experiences, our mind opens, our heart opens to receive these kind of experiences into our life. ஓகே. மேம் வந்து அவங்களுக்கு வந்து 2012ல இருந்து ஏஞ்சல்ஸ் அவங்க லைஃப்ல என்டர் ஆனாங்க இல்லையா? அவங்களுக்கு தொடர்ந்து 2 வருடங்கள் தினமும் வந்து அவங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் கனெக்ட் ஆயி, அவங்க கிட்ட இருந்து நெறைய விஷயங்கள் அவங்க கத்துக்கிட்டாங்களாம். லேர்ன் பண்றதுக்காகவே வந்தாங்களாம். நெறைய கத்துக் குடுக்கறதுக்காக வந்தாங்களாம். அதுலருந்து நமக்கு கொஞ்சம் விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ண போறாங்க. அத விட முக்கியம் வந்து நம்ம எப்படி ஏஞ்சல்ஸ இன்வைட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிக் குடுக்க போறாங்க. அது ரொம்ப ரொம்ப சுலபமான வழியாம். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ விட இது ரொம்ப முக்கியம். ஆனா நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் ஷேர் பண்றேன் அப்டின்னா, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ சொல்லும்போது, உங்களுக்கு வந்து அது மேல நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்தோனே உங்க மைண்டும், ஹார்ட்டும் ஓப்பனா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அத வெல்கம் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருப்பீங்க. அதனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்றேன் அப்டின்னு சொல்றாங்க. So, there are so many experiences. I'll just tell a few of them. So, one time, me and my husband, we went to Italy for a holiday. It was my birthday, so we went to Italy for a holiday. We did not book the hotel. We were so busy in our works, and we did not book the hotel. We just saw some small room. We thought we'll book it, and then we were so busy. We directly went there. We thought, okay, directly we'll go there and we'll see. We went to Venice, and on the street, that angel's guidance was coming. Talk to that person, talk to that person. He was a stranger, complete stranger on the road. So I was like, how can I talk with him? But still that message was coming. So I was completely following that message. I spoke with that stranger, and he helped us to book that room. So because whatever book the room that we want to book, she doesn't know English and we don't know Italian. So this person helped us to translate and book that room in Florence. ஓ! சூப்பர் மேம். ஸோ மேமுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. அது எப்படின்னா, அவங்க வந்து ஹாலிடே ட்ரிப்புக்காக இட்டாலி வெனிஸ்க்கு போயிருக்காங்க. அங்க வந்து ஹோட்டல் புக் பண்ணல. சின்ன ரூம் பார்த்துருக்காங்க ஹோட்டலு. அது நேர்ல போய் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனா வந்து இந்த ஏஞ்சல் வந்து என்ன பண்ணாங்க, ரோட்ல வந்து போயிட்டு இருக்கும்போது, முன்னாடி இருக்க அந்த அந்த ஆள்கிட்ட பேசு, பேசு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் எப்படி போய் ஸ்ட்ரேஞ்சர் கண்ட்ரிக்கு வந்திருக்கோம். அவங்க கிட்ட நான் எப்படி பேசுறது? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப இருந்திருக்காங்க. ஆனா வந்து அவங்க எப்பயுமே ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்களோ, அது ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்களாம். அப்படியே ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால போய் அவங்க கிட்ட பேசினாங்க. பேசினதுக்கு அப்புறம் அவங்க தான் புக் பண்ண ஹெல்ப் பண்ணாங்களாம். ஏன்னா, அந்த ஹோட்டல்ல இருக்கவங்களுக்கு அவங்க இத்தாலி தான் பேசுவாங்க. மேடம்க்கு இங்கிலீஷ் தான் தெரியும். ஸோ வந்து அந்த பெர்சன் ஸ்ட்ரேஞ்சர் காட்டுனாங்களே ஏஞ்சல், அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி, புக் பண்ணி குடுத்துருக்காங்க. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேமுக்கு வந்திருக்கு லைஃப்ல. Yeah, and after that, that we were in Venice. That was in Venice, and then we have to go to Florence, because the room was in Florence, and the next 2 days trip was in Florence. So we want to catch the train. Before the train, we wanted to eat something. But it was a eat street. The whole street, all the foods will be there. Everything we are looking, but we are not able to find vegetarian food. There are some potato chips, but still the chips they are taking in the same oil as they use for other non-vegetarian food. So we didn't feel like eating at all. So we couldn't find anything, and the train time was getting closer. So
I was like, please, angels, show me something. We both are so hungry because early morning from London we came to Venice, and now so I was so hungry. So immediately a message came from inside me. Go to. I mean, on the right side there's a small, very small pathway. So, but the guidance was coming. Go into that street. Very small one, as if only one person go there. One person can pass through that street. So I told to my husband, I'm getting a message to go there. I'm like, it is so small. Do you think it will be there? I don't know. Let's just go and try. And then once we entered there, after about 10 to 20 feet, we just walked for about 20 feet or something. And there was a very big restaurant. There was not even a name board or nothing was there. It was just, I got this message and I went there, and there was this beautiful restaurant. No one was there. It was just only that restaurant owner was sitting there, and one maybe chef was inside. So we went there. We asked him that we are vegetarian and my husband is vegan, so we need something to eat. So he made us some pizzas, and for my husband without cheese. And we were so happy. It was so tasty. I don't know because we are hungry or that was tasty, but we really enjoyed it. And we thought this looks like a very expensive restaurant. It must be very costly. But we were like, at least we are very satisfied. How much ever the cost is, we are ready to pay. But at the end, finally the bill came. It was very much similar to the Eat Street food, just 1-2 pounds extra. And we're like, oh, is it? I mean, we couldn't even believe what was happening. So one day I was just sharing this experience in Andhra. I was traveling all over Andhra because Patriji told me to take these sessions, angel sessions. So one lady, she was telling, Madam, I think an astral city and astral restaurant was formed for you only. I don't know what really happened, but it was just me and my husband. There was no one in the hotel, in the restaurant. Okay. It's as if, yeah, it was amazing experience. ஓகே, சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது வந்து அவங்க போட்டல் புக் பண்ணியாச்சு. போட்டல் வந்து ஃப்ளோரன்ஸ்ல இருக்கு. அங்க போகணும் அவங்க. ஆனா வந்து அவங்க காலையில இருந்து லண்டன்ல இருந்து இட்டாலிக்கு வந்திருக்காங்க. எதுவுமே சாப்பிடல. சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு. அங்க போறாங்க. ட்ரெயின் வந்து ஃப்ளோரன்ஸ்க்கு புக் பண்ணிருக்காங்க. அது வரதுக்குள்ள சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்ல வந்து பார்த்தா எல்லாமே நான் வெஜிடேரியனா இருந்தது. மேடம் வந்து வெஜிடேரியன், அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேகன். சோ அதனால ஃபுட் கிடைக்காம ரொம்ப நேரம் சுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் கிடைக்குதா. ஆனா அது எல்லாமே வந்து ஆயில், அதே ஆயில், நான் வெஜிடேரியன் செஞ்ச அதே ஆயில்ல பண்ணிருக்காங்க. சோ அவங்க வந்து சாப்பிடணும்னு தோணவே இல்லையா அவங்களுக்கு. ஆனா பயங்கர பசி. ட்ரெயினுக்கு வேற டைம் ஆயிட்டே இருக்குது. அவங்க வந்து உள்ள வேண்டிக்கிட்டாங்களா, ஏஞ்சல்ஸ் ப்ளீஸ் ஷோ மீ சம்திங். ஏதாவது காட்டு, எனக்கு வழிகாட்டு, ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து உள்ள இருந்து ஒரு மெசேஜ். அங்க ஒரு குட்டி ஸ்ட்ரீட் போயிட்டு இருந்தது, தெரு, சின்ன தெரு. ஒருத்தர் தான் உள்ள நுழைய முடியுமா அந்த தெருவுல. அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சாம். இவங்க வந்து சொன்னாங்களா, ஹஸ்பண்ட் வந்து கிட்ட வந்து இந்த மெசேஜ் வந்திருக்கு, இங்க போ சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்ட்ரீட்குள்ள ஏதாவது கிடைக்கும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். என்னமோ எனக்கு தெரியாது, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிருக்காங்க. ஒரு 10 அடி 12 அடி நடந்த உடனே பார்த்தா அங்க அவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குதாம். அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா வந்து அவ்வளோ பெருசா இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அங்க. ஆனா உள்ள இருக்கிறது பெரிய ரெஸ்டாரண்ட். சரி, ஓகே நம்ம போலாம்னு சொல்லிட்டு போனா, அங்க யாருமே கிடையாதாம். ஓனரும் ஒரு செஃப் மட்டும் தான் இருந்தாங்களாம். அவங்க போய் கேட்டாங்களா, நாங்க வெஜிடேரியன், எனக்கு வந்து வெஜிடேரியன், என் ஹஸ்பண்ட் வீகன், அதனால எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அவங்க வந்து மேடம்க்கு ஒரு பீஸாவும், அவங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து சீஸ் இல்லாத ஒரு பீஸாவும் பண்ணி கொடுத்தாங்களாம். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சாம். அவங்களுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியா இருந்ததா சாப்பிட்டதுக்கு. பசினாலயோ என்னமோ தெரியாது, அது அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க பில்லுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நாங்க நினைச்சோம் பில்லு ரொம்ப அதிகமா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஓகே, இவ்ளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. எவ்ளோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பில் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் ஃபுட்ல வாங்குற பில்ல விட 1 பவுண்ட் இல்ல 2 பவுண்ட் தான் வந்து அதிகமா இருந்திருக்கு. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததா. இவ்ளோ பெரிய ஹோட்டல், இவ்ளோ கம்மி ஃபுட்ல எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. இந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து
அவங்க வந்து தெலுங்கானும் இல்ல அப்புறம் வந்து ஆந்திரா ஃபுல்லா வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க. ஏஞ்சல்ஸ் வந்து கிளாஸ் எடுக்க சொல்லி பத்ரிஜி சார் சொன்ன உடனே இவங்க வந்து ஃபுல்லா சொல்லறதுக்காக கிளம்பியிருக்காங்க. அங்க ஒரு இடத்துல போய் சொல்லும்போது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது, அவங்க ஒரு மாஸ்டர் வந்து சொன்னாங்களாம், "உங்களுக்காகவே ஹாஸ்டலா ஒரு ஹோட்டல், ஒரு ஊரு எல்லாம் கிரியேட் ஆயிருக்கு போல இருக்கு மேடம். உங்களுக்காகவே அது நடந்திருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. We went in the train and it was almost very getting dark. Uh, After getting down there, we took a bus. So in the bus, I told to the driver that we have to get down at some stop. We could not even pronounce those names. So the bus driver said, "Okay, fine," but he forgot the stop. Just I had a doubt. Again, the angels were telling, "Okay, you already missed the stop." So I just went to the driver and I asked him. Then he was like, "Oh, I'm so sorry. I'm so sorry. You can just get down here." He just stopped in between the stops. So from there, we were walking and we couldn't find anyone there. It was a little dark and our phones were, the charging was almost, batteries were dying. And the maps were also not very clear. It was so. I was just asking angels, "Please, angels, send someone so that they can help us with the address." We were so tired by then. So immediately, a couple came on a bike. And I was like, "Angels, I asked someone to come and help. I cannot stop the bike." And that on Italy roads. So, and immediately, as soon as I thought like this, after about 10 or just few, after few feet, they stopped the bike and they were parking because that was their home, they were parking. So we went to them and I just asked them about the address and they were like, "Oh, we will come and we will walk with you and we'll show you the address." And I'm like, "Are you sure?" They were like, "Oh, it's a beautiful evening. We don't mind. We can walk with you." And they were so nice couple, very kind. They came to our destination. It's a apartment. We booked an apartment because it was a peak season. All the hotels were fully booked. So we booked this apartment and we went there. So these people know Italy, so they communicated with the owner, and finally she gave us the keys. அடுத்து வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கிளம்பி ட்ரெயின்ல ஏறி போயிட்டாங்க. அங்க ஃப்ளோரன்ஸ்க்கு. அங்க போயிட்டு பார்த்தா ரொம்ப இருட்டிடுச்சாம். இருட்டிட்டு அவங்க நடந்து அங்க இறங்குன உடனே பஸ் ஏறணும். பஸ்ல ஏறிட்டு டிரைவர் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இந்த ஸ்டாப்ல வந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேன்னு சொல்லிடுறாரு டிரைவரு. ஆனா அவரு மறந்துட்டாரு. உள்ள இருந்து ஏஞ்சல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "நீ ஆல்ரெடி மிஸ் பண்ணிட்ட ஸ்டாப்ப. இங்கேயே இறங்கிக்கோ" அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு போய் அவங்க வந்து நிஜமாவா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் டிரைவர் கிட்ட கேட்கறாங்க. ஸ்டாப் வந்துருச்சா? அப்படின்னு கேட்டா, "ஐய்யய்யோ! சாரி நான் மறந்துட்டேன். ப்ளீஸ் கெட் டவுன். இங்கேயே இறங்கிக்கோங்க. கிட்ட தான்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இறக்கி விட்டுட்டாராம். அந்த இறங்குனதுக்கு அப்புறம் பார்த்தா ரொம்ப இருட்டா இருக்கு. ஆள் நடமாட்டமே இல்ல. இவங்களுக்கு பேட்டரிஸ், மொபைல்ல இருக்க சார்ஜஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து Google மேப்ஸ் போட்டாலும் ஒழுங்கா வரலையாம். அந்த மாரி இருக்கும்போது இவங்க திருப்பி வந்து நினைச்சுக்கிட்டாங்க. ஏஞ்சல்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க வந்து யாரையாவது அனுப்புங்க. எனக்கு வழி காட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னா, பைக்ல ஒரு கப்புள் வந்தாங்களாம் ஃபாஸ்ட்டா. என்ன ஏஞ்சல்ஸ் இவங்களையும் அனுப்பிச்சு விட்ட நீ? நான் வந்து எப்படி அந்த பைக்க கூட நிறுத்த முடியாது. என்ன அவ்ளோ ஃபாஸ்ட்டா போயிட்டு இருக்காங்க. எப்படி நிறுத்தி கேட்கறது அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு ஒரு 5 10 அடி 12 அடி போன உடனே அவங்க பைக்க நிறுத்திட்டாங்களாம். நிறுத்திட்டு அதான் அவங்க வீடு. அதனால அவங்க அங்க நிறுத்தி பார்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க போய் கேட்ட உடனே, "நான் ஹெல்ப் பண்றேன் வாங்க. நானே உங்களோட நடந்து வரோம். நாங்களும் வரோம். வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரோம்" அப்படின்னா, "நிஜமாவா? நீங்க நடந்து கூட வரீங்களா?" அப்படின்னா, "ஆமா. நல்ல பியூட்டிஃபுல் ஈவினிங்கா இருக்குது. சாயந்திரமா இருக்கு. கண்டிப்பா நாங்க வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணி, அவங்களுக்கு இட்டாலி தான் பேச தெரியுமா, அபார்ட்மெண்ட் புக் பண்ணியிருந்தாங்களாம். ஹோட்டல்ஸ் கிடைக்காதனால, பீக் சீசன்னால. அதனால அந்த அபார்ட்மெண்ட் ஓனர் கிட்ட பேசி, அதுக்கப்புறம் கீஸ் வாங்கி, அங்கேயும் அவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கீஸ் வாங்கி குடுத்துருக்காங்க மேடம்க்கு. So we took the keys and I opened the door and I wanted to use the restroom. So actually there was only one room because we saw the same thing in the when we were booking, but it was looking like a double bed. And as soon as I opened, it was just a single bed. I was like, "Oh, it's my birthday and we came here and it was only single bed where we both can sleep." I was like, "Okay, whatever, at least we got something to sleep." And then I opened the other door, thinking that that is the restroom.
And as soon as I opened that room, it was a very big bedroom with king size bed and beautiful sofas, paintings, and amazing. It was so good. And I thought I couldn't believe myself because we just booked a normal single room. So, and then I thought I opened another door, thinking that is restroom. But again, as soon as I opened the door, it was a kitchen, decent sized kitchen, not a big one, but decent sized kitchen with all the utensils, cooker, and everything. And other door went to a garden, back garden, very cute little, very nice garden. Even in my Facebook, also the photos are there. So it was a perfect, complete single bedroom flat with everything. That is what I was thinking when before coming to Italy. We were thinking we'll properly book a self-catering apartment, but we couldn't actually find because of the peak seasons, and we were so busy to book it. At the end, we thought, okay, let's just adjust somewhere. And now it was a beautiful single bedroom. ஓகே. யாஹ்! அப்போ அவங்க வந்து ரூமுக்கு போய் பார்த்தா, அவங்க வந்து நெனச்சது புக் பண்ணது வந்து சிங்கிள் பெட்ரூம் தான் புக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பீக் சீசன் ஒண்ணுமே இல்ல. அதனால இருக்கிற ஏதோ இடத்துல நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ரூம் மட்டும் புக் பண்ண ஒரு அபார்ட்மெண்ட் போயிருக்காங்க. அத ஓப்பன் பண்ணி பார்த்தோனே, அவங்களுக்கு வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஓ அ ஓப்பன் பண்ணணும். வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னு உள்ள போறாங்க. பார்த்தா சிங்கிள் பெட் தான் இருந்துதாம். சிங்கிள் பெட்ல எப்படி நம்ம 2 பேரும் படுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு டோர் இருந்தது. அத ஓப்பன் பண்ணா, அதுதான் வாஷ்ரூம்னு நெனச்சு அத ஓப்பன் பண்ணா, அங்க வந்து பெரிய ரூமு, சோஃபா செட்டோட, கிங் சைஸ் பெட்டோட, அழகான பெயிண்டிங்ஸோட அப்படி இருந்துச்சாம். சரி இப்படி இருக்கே நம்ம மாத்தி ஏதாவது புக் பண்ணிட்டோமா? ஆனா காட்டுனாங்களா ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருந்த வீடு தான் இருந்துச்சாம். பார்த்தா இது இவ்ளோ பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்புறம் இன்னொரு டோர் ஓப்பன் பண்ணா அது கிச்சன். மீடியம் சைஸ் கிச்சன் எல்லாமே இருக்கு அதுல சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. அப்புறம் இன்னொரு டோர் ஓப்பன் பண்ணா அது பேக்யார்ட் கார்டன். அவங்க நல்ல கார்டன் வேற இருக்கு அங்க. அவ்ளோ அழகான ஒரு கார்டன். ஆனா பிராணஹிதா மேம் வந்து ஸ்டார்ட்டிங்ல டூர் பிளான் பண்ணும்போது, இந்த மாரி ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் வந்து நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களாம். ஆனா வந்து பீக் சீசன்னால அப்படியே மாறி, சின்ன ரூம் தான் கிடைச்சது அப்படின்னு நெனச்சுக்கிட்டாங்களாம். போய் பார்த்தா அவங்க என்ன நெனச்சாங்களோ அதுதான் அங்க கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. ஏஞ்சல்ஸோட ஹெல்ப்போட. எஸ் மேம். At that time, I even wanted to go to the owner and ask her what is happening. So, but then next day we understood that the owner, she was renting it normally, like 1 month rent, like whatever we do. She used to rent it normally, but this is the first time she was trying the holiday rental, because holiday rental will get more money. So she thought she'll try this. And she doesn't know internet, so she uploaded only one picture of the living room, small living room. She didn't know how to upload the next pictures, so she just left it there. And she doesn't know how much will be the holiday rentals and all, because she's not very good with internet. So she just divided 30 days, and then she kept very nominal price. So in that way we got a very beautiful, decent sized single bedroom flat, like a self-catering apartment, for a nominal price. And people were looking in the internet thinking that's a single room, no one was booking it. So in that way we got that. ஓகே, ஓகே. அப்போ அவங்க வந்து அவங்க இம்மீடியட்டா போய் அந்த அவங்க ஓனர் கிட்ட போய் கேட்கணும்னே நெனச்சுட்டாங்களாம். இது என்ன இவ்ளோ பெரிய வீடா இருக்கு? ஏன் இவ்ளோ கம்மியா குடுத்துருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சாம் அவங்களுக்கு. அவங்க வந்து அத மாச வாடகைக்கு தான் குடுத்துட்டு இருந்தாங்களாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹாலிடே ரென்டல் குடுத்தா நமக்கு வந்து காசு அதிகமா வரும்ல. அத ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. இன்டர்நெட்டும் அவங்களுக்கு அவ்வளவா யூஸ் பண்ண தெரியாது. ஆனா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு ஃபோட்டோ அந்த காமன் ஹால் இருக்கு இல்லையா? அது பக்கத்துல இருக்க அந்த ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணி, அதுக்கு மட்டும் போட்டுருக்காங்க. அது மட்டும் இன்னொரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணா அவங்களுக்கு தெரியலையா? அந்த மாரி ஒரே ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு, பிளஸ் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 30 டேஸ் வந்து ரென்டல 30யா டிவைட் பண்ணி, 1 நாள் ரென்டலுக்கு போட்டுருக்காங்க. அது எவ்ளோ சீப்ன்னா, ஹாலிடே போனவங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப கம்மி அது. ஆக்சுவலா ஹாலிடே ரென்டல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். 10 டைம்ஸ் மோர் தென் பெர் டே இருக்கும். ஆனா அவங்களும் கம்மியா அவ்ளோ அழகான அபார்ட்மெண்ட் இவங்களுக்காகவே அங்க கிடைச்சிருக்குது. அவங்க வந்து ரொம்ப ஹேப்பியா இருந்திருக்காங்க. சோ வந்து எல்லா நெட்ல பார்த்தவங்கலாம் அது ஒரு பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ன்னு சொல்லிட்டு யாருமே புக் பண்ணாம இருந்திருக்காங்க. இவங்க புக் பண்ணதுனால இவங்களுக்கு நல்ல அபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி. எஸ் மேம். And also on that day night, I was just thinking about, because
I usually tell in all my interviews and all my sessions, I do everything as an experiment. Some people think that it's a synchronicity. What is there? It may be just a coincidence. Some people will think that. But if it is a coincidence, it will not happen again and again and again in the same day so many times. So, and also some people will question like in that bus. So if the angels are really helping you, why didn't they tell you before exactly at the same stop? And again, when I asked that question, they were telling me, because you have to get help from that couple, that is why we missed your stop. And the driver also forgot. We missed your stop and we had intentionally stopped in between so that you can get connected to that couple and that couple can take you there. So it was all like a proper universal plan. ஓகே. அவங்க வந்து எல்லாமே வந்து நைட்டு படுக்கும்போதும் அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மாரி தான் பண்ணுவாங்களா? எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பாங்களாம். இத வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ நெறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணும்போது, அப்படி வந்து எல்லாருமே என்ன நெனைப்பாங்கன்னா, அது எல்லாம் எதார்த்தமா நடந்திருக்கும். எல்லாம் வந்து கோயின்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா வந்து அது வந்து ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா, அந்த ஸ்டாப்ல கரெக்ட்டான ஸ்டாப்ல எறக்கி விட வேண்டியது தானே! எதுக்கு வந்து ஸ்டாப்ப மிஸ் பண்ண வச்சு, அதுக்கப்புறமா நடுவுல சொல்லி, அது ஹெல்ப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் நெறைய பேர். நான் அதே கொஸ்டின வந்து ஏஞ்சல்ஸ் கிட்ட அன்னைக்கு நைட்டு கேட்டேன். கேட்டதுனால அவங்க சொன்னாங்க, நான் வந்து நீங்க அந்த கப்புள் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு, அதுக்கப்புறமா நீங்க அங்க போணும். உங்களுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்டின்றதுக்காக தான் அத மிஸ் பண்ண வச்சு, அதே ரீசனுக்காக தான் பஸ் டிரைவரும் மறந்துட்டு, அந்த இடத்துல உங்கள நிறுத்தணுன்றதுக்காக தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ஆல்ரெடி ஸ்டாப் மிஸ் ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த இடத்துல இறங்கணும் அப்டின்றது ஆல்ரெடி இருக்குது. அந்த கப்புள் கிட்ட நீங்க போய் வழி கேட்கணும். அவங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு இருக்குது. எல்லாமே ஒரு யுனிவர்சல் பிளானிங்கோட தான் நடக்குது அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. Yeah. And the next day, very similarly, we could find vegetarian food. They were clearly guiding us where to go for the vegetarian food and everything. And in the evening, we were just coming back, and suddenly the maps stopped. The signal was lost, and the maps were stopped. So we didn't know which way to go. So we actually had to go to the right side, but because we were not very sure, we went to the right side. Left side, the other route. So they amazingly, surprisingly, or whatever words you want to use, there I saw this vegan cafe. So in that vegan cafe, we just entered inside and there were some snacks and only one small piece of cake, one last slice of cake. So I just asked her, do you think if I can get a full cake? And because tomorrow is my birthday, that's what I told her. And she was like, no, I'm so sorry. And you're actually lucky that you got this last slice of cake, because usually by this time, the last piece of cake will also be not there because it's the only vegan shop here. And I'm like, okay, fine, that's good. And we ordered some snacks to eat there. In the meanwhile, she said she'll pack the cake. So we were just eating some snacks by sitting there. And okay, you can translate in here. ஓகே. அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் அங்கெல்லாம் சுத்தி பார்க்கும்போதும் வந்து ஏஞ்சல்ஸ் கைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். வேகன் ஹோட்டல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அப்படி போயிட்டு இருந்ததாம். அன்னைக்கு வந்து நைட் வந்து ஈவினிங் அவங்க வந்து அபார்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் வரணும். அந்த வழியில வந்து மேப்ஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சடனா என்ன ஆகுதுன்னா, சிக்னல் லாஸ்ட் ஆயி மேப்ஸ் வந்து வொர்க் ஆகாம போயிடுச்சாம். அவங்க வந்து ஆக்சுவலா ரைட் எடுக்க வேண்டியது வ வழி தவறி லெஃப்ட் எடுத்துட்டாங்களாம். லெஃப்ட் எடுத்து நடந்து போயிட்டே இருக்காங்க. பார்த்தா அங்க ஒரு வீகன் ரெஸ்டாரண்ட் இருந்ததாம். அந்த வீகன் ரெஸ்டாரண்ட்ட பார்த்தோனே இவங்களுக்கு ரொம்ப ஹேப்பியாயி அங்க போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்க ஒரே ஒரு பீஸ் ஆஃப் கேக் வந்து மீதி இருந்ததாம். அவங்க வந்து கேட்டாங்களாம், "இது வேகன் கேக்கா?" ஆமா அப்படின்னோனே, சரி இந்த மாரி எனக்கு ஃபுல் கேக் தர்றீங்களா? எனக்கு நாளைக்கு பர்த்டே அதனால கேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அ கே கண்டிப்பா சான்ஸே கிடையாது. இந்த ஒரு பீஸே வந்து இந்த டயத்துக்கு இருந்திருக்கிறதே ரொம்ப லக்கி. ஏன்னா, இந்த டயத்துக்கு எல்லாமே காலியாயிடும். இங்க இருக்கிற ஒரே ஒரு வேகன் ரெஸ்டாரண்ட் இது மட்டும் தான் அப்படின்னு சொன்னோனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு, மீன்வைல் நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. நான் இந்த கேக்க பேக் பண்றேன்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்களாம். Yeah. So as we were eating the snacks, I don't know what she thought, but already she told me that the cake guy will not come on that particular day, but he'll come after 2 days or something. Only 3 days once he'll bring the cake, something like that. So she called that cake guy, and exactly
that cake guy was 10 minutes away from the shop, and one cake cancellation had come. So he didn't know what to do with that cake. So he was just waiting there, because usually it seems his cakes will never be cancelled, because it's a vegan cake, a special order cake. Only special with special order he will do it. But on that day, even he was so surprised. Usually no one ever cancels it, but today only they cancelled it. And he was just waiting 10 minutes away from the shop, and this lady called, and within 10 minutes he got this cake, and we have taken that cake. It's a very delicious cake that I had till today, the vegan cake. So it was so amazing. ஓகே. அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, சரி என்ன நெனச்சாங்களோ தெரியல. அந்த லேடி வந்து ஆ அந்த கேக் பண்ற பேக்கர் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவ தான் வந்து கேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி குடுத்துட்டு போயிடுவாங்களாம். இன்னும் 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, எதுக்கும் அந்த பையனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி என்ன நெனச்சுட்டு பண்ணாங்களோ தெரியாது. ஃபோன் பண்ணாங்களாம். பண்ணா அந்த பேக்கர் வந்து இன்னும் 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்திருக்காங்க. வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லக்கிலி பார்த்தா அவங்களோட கேக் வந்து வந்து ப்ரீ ஆர்டர் பேசிஸ்ல தான் அவங்க செய்வாங்களாம். ஆர்டர் குடுத்தா செய்வாங்க, இல்லன்னா செய்ய மாட்டாங்க. ஏன்னா வீகன் கேக்கு செஞ்சு வச்சாலும் யாரும் வாங்க மாட்டாங்கன்றதுனால. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு ஒரு கேக் வந்து ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிருக்கு. இது முடியும் அவங்க கேக் ஆர்டர் கேன்சல் ஆனதே கிடையாது. அவங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சாம். சரி கேன்சல் ஆயிருக்குன்னு சொன்ன உடனே அவங்க எடுத்துட்டு இங்க வா அப்படின்னு சொன்னாங்களாம். இவங்களுக்கு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சாம். அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்ததா. உங்களுக்காகவே இது கேன்சல் ஆயிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக் பண்ணி குடுத்தாங்களாம். அது ரொம்ப டெலிஷியஸான ஒரு கேக்கு. அது மாரி ஒரு கேக் நான் இந்த முடியும் லைஃப் டைம்ல சாப்பிட்டதே இல்ல. வீகன் கேக் அதுவும் அப்படின்னு சொன்னாங்க. ஏமா? There are so many such experiences. If I share such experiences, but I'll also share other type of experience where we have to learn things. So while going to this holiday, I was packing my jewelry. Usually at that time, I used to match my jewelry with my dress. I had that thing. So as I was packing this jewelry, I had a thought, oh, I'm just using the same type of jewelry for so many years. So I mean, not a very positive feeling. So I'm just using the same jewelry for so many years, and maybe I could have bought new things, but I couldn't buy. But instead of more on buying, I was just thinking something non-positive about the already existing jewelry. Oh, it is there for so many years. That negative thought was there. And what happened was, usually I don't lose anything. But on that day, after getting in Venice airport, I lost this jewelry bag. I just kept it outside, and I forgot. So after going to the city, I realized that I forgot. Then I couldn't go back and get the jewelry or anything, right? So then I sat in meditation and asked the angels, why did I lose? Because immediately after entering into Italy, I lost those jewelry. So is it like a bad sign, or what exactly is happening? So I sat in meditation and I asked a question. Then they were telling me very clearly, I got this message that I saw the picture, image of the past, where I was sitting with the jewelry, and I was thinking, oh, this was there for so many years, the same jewelry. Because inside, what exactly was it? Oh, I don't want these jewelries. That is the emotion that we are sending it. Because, oh, for so many years it is there. That means what? You don't want this anymore. You're not sending the positive feeling. I was sending that non-positive, negative feeling. You don't want to wear it again. Yes, I don't want to wear it again. Exactly. Something like that. So what happened? It was manifested instantly. Because they listened to me and they were like, okay, you don't want this? Okay, let's throw it away. So it's a very good learning for me, my dear friends. And I think it happened to me so that I can share this to experience to thousands of people. I think by now I have shared it with thousands of people. So every time, whatever you want, focus on that. If you want nice jewelry, good jewelry, or new jewelry, focus on, oh, I wish I can get a new jewelry. I want that new jewelry. Or I am having that new jewelry. Or I'm living in a new house. But don't complain about, oh, this is very old. Existing ones. Yeah, or this is very old jewelry. I'm just using it again and again. So never ever complain about what is it that you are already having.
If Yeah. you want new things, ask for new things, but never use these kind of words or these kind of emotions for whatever that you have. Feel gratitude for whatever that you have. Yes, ma'am. I also remember from your one of the classes, you're saying that when you wear this grand saree with jewels, and whatever the feeling you give to that jewels, that will manifest to them, and you won't get more of it. That's what you told, right? I remember that gold jewelry. When you put on that, and you feel that, oh my God, it is itching the here and there, and like that. If you create that, you won't get it more of that. You said. யா மேம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இன்னும் என்னென்ன கத்துக்கிட்டேன் அப்படின்றத பத்தி சொல்லலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போனேன்னா நிறைய அனுபவங்கள் இருக்கு எனக்கு. ஆனா நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து ஜுவல்லரி அது வந்து பேக் பண்ணும்போது ஊருக்கு டிராவல் பண்றதுக்கு பேக் பண்ணும்போது ஜுவல்லரிஸ் எல்லாம் எடுத்து வச்சாங்களாம். அந்த ஜுவல்லரிஸ் வந்து அவங்க வந்து கலருக்கு மேட்சா எடுத்து வைக்கிற வழக்கம் உண்டு அவங்களுக்கு முன்னாடி. அப்போ எடுத்து வைக்கும்போது அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுச்சா, இது பழைய ஜுவல்லரியாவே இருக்கே, இதேதான் நான் திருப்பி திருப்பி போட்டுட்டே இருக்கேன், இதேதான் இருக்கா நம்ம என்கிட்ட, புதுசு வாங்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்துல கான்சென்ட்ரேஷன் கொடுக்கறத விட, இது பழசா இருக்கே, இதேதான் இருக்கா நம்ம கிட்ட, இதேதான் போடணுமா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் அது மேல கிரியேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அது அப்படி நினைச்சிட்டு எடுத்து வச்சுட்டாங்களாம். ஆனா என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஏர்போர்ட்ல வந்து அவங்க அந்த பேக்க வந்து தனியா வச்சிருக்காங்க. திருப்பி எடுக்கிறதுக்கு மறந்துட்டாங்க. ஆனா அந்த இட்டலிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், வெனிஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா, அந்த பேக்க நான் விட்டுட்டேன் அப்படின்றது. என்னது இது? நான் வந்து இறங்குன உடனே இந்த மாதிரி நான் என்னோடது ஒரு பொருள வந்து லூஸ் பண்ணிட்டேனே! இது என்ன எதுக்காக நடந்தது? நான் எப்பயுமே எதுவுமே தொலைக்க மாட்டேன். ரொம்ப பத்திரமா வச்சுப்பேன். இந்த தடவ என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாம். அதுக்கப்புறம் போய் உட்கார்ந்து மெடிடேஷன்ல வந்து கேட்டாங்களாம். கொஸ்டின் வச்சாங்களாம். எதுக்காக இது போச்சு? இது என்ன பேட் சைனா? என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏஞ்சல்ஸ் வந்து கிளியரா வந்து அந்த பிக்சர காட்டுனாங்களாம். அவங்க வந்து பேக் பண்ணும்போது அந்த பாஸ்ட் பிக்சர வந்து காட்டியிருக்காங்க. காட்டிட்டு அந்த எமோஷன்ஸ் எப்படி இருந்தது? நீ வேண்டான்னு சொன்ன, அதனால அது தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இம்மீடியட்டா அது ஒரு மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. சோ யூஸ் பாருங்க நம்ம தாட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ன புதுசு வாங்கணும் அப்படின்னு நினைங்க. இந்த வீடு வந்து சின்னதா இருக்கா? ஃபைன். ஆனா நமக்கு பெரிய வீடு வேணும் அப்படின்னு மட்டும் கேளுங்க. இந்த வீட கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அத கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா நம்ம என்ன இருக்குதோ அத வச்சு நீங்க வந்து சந்தோஷப்படுங்க. அதுக்கு கிராட்டிட்யூடா இருங்க. ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருங்க. ரொம்ப நன்றி உணர்ச்சியோட இருங்க. உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் உணர்ச்சியோட இருங்க. ஆனா நீங்க வந்து அத விட பெருசா கேட்கலாம். கேட்கறது கண்டிப்பா கிடைக்கும். மேனிஃபெஸ்ட் ஆகும். உங்களுக்கு வந்து சேரும். ஆனா இருக்கிறத வந்து எப்பயுமே வந்து குறைவாவோ, தவறாவோ நெகட்டிவ் ஃபீலிங்ல அத கொண்டு போகக்கூடாது. இந்த ஒரு லெசன் வந்து நான் இதுல இருந்து கத்துக்கிட்டேன். இந்த லெசன வந்து நான் 1000க்கும் மேற்பட்டவங்களுக்கு நான் இத சொல்லியிருக்கேன். இத சொல்றதுக்காகவே எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சது போல எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது அப்டின்னாங்க. எஸ் மேம். So, a lot of people ask, angels, is it just related to Christianity or any other particular religion? And I would like to tell you that it is not related to any particular religion. It is just a different frequency. They are in a different frequency. Now, Lavanya is able to hear me, and of course, you're all able to hear me, and I am able to hear Lavanya. So that means we are connected to this particular frequency. We are tuned to this. When we are tuned to other frequencies in meditation, then we will be able to hear them, then we will be able to talk with them. That is what you have to understand very clearly. It is nothing related to religion. Because there are so many experiences about angels. I'll not go in detail now because of the time. So one lady, one of my teachers, so one day she told that today let us invite Ganesha. So I was like, okay, she's a foreigner, and she was like, today let's invite Ganesha. And the whole class, there are completely different religious persons, and one from Africa, one from Europe, one from Japan, and so many different countries. But on that day, when she told let's invite Ganesha, I was completely surprised. She told he is a Hindu god to overcome obstacles. So whenever you are starting something,
you can call Ganesha to overcome obstacles in a simple way. Like that, Lakshmi for abundance. In that way, in Hinduism also, there are so many gods for different things. In the same way, in angels or archangels, they have different duties. So it's not at all related to religion, my dear friends. Because when we need help from a friend, we'll just call them without thinking too much because we know that they'll definitely help us. And gods or angels, we can trust them even more. We can happily call them whenever we want. அவங்க வந்து ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுறோமே, அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு சம்மந்தப்பட்டவங்களா? அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்களாம். கண்டிப்பா கிடையாதுங்க. இது வந்து ஏஞ்சல்ஸ் அப்படின்றவங்க வந்து டிஃபரெண்ட் ஃப்ரீக்வன்சில இருக்கிற மாஸ்டர்ஸ். ஏஞ்சல்ஸ்ன்னு கூப்பிடுறவங்க டிஃபரெண்ட் ஃப்ரீக்வன்சில இருப்பாங்க. அதனால வந்து எல்லாருக்கும் கேட்காது. நம்ம அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போன உடனே கேட்க ஆரம்பிக்கும். இப்ப எப்படி நம்ம வந்து இப்ப நம்ம பேசுறதெல்லாம் நமக்குள்ள கேக்குது இல்லையா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது, மேம் பேசுறது கேக்குது. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒரே ஃப்ரீக்வன்சில டியூன் ஆயிருக்கோம். அதனால நமக்கு கேக்குது. நம்ம மெடிடேஷன்ல நெறைய ஃப்ரீக்வன்சிஸ் டியூன் ஆனோம்னா, அந்தந்த ஃப்ரீக்வன்சிஸ்ல பேசுறது எல்லாமே நமக்கு கேட்கும். ஏஞ்சல்ஸ்ன்றவங்க ஒரு அதர் ஃப்ரீக்வன்சில இருக்கிறவங்க அவ்வளவுதான். நம்ம ஹெல்ப் பண்றது. நமக்காக ஹெல்ப் பண்றவங்க அவங்க ஏஞ்சல்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இவங்க வந்து எந்த ரிலீஜியஸ்க்கும் சம்மந்தப்பட்டவங்க கிடையாது. எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க ஒரு கிளாஸ்ல இருந்திருக்காங்க. அது வந்து அவங்க மாஸ்டர் வந்து லெட் இன்வைட் கணேஷா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரில இருக்க ஒரு டீச்சர். அந்த கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா, ஆப்பிரிக்கன், அமெரிக்கன் அப்படின்னு சொல்லி நெறைய ரீஜியன்ல இருந்து வந்தவங்க, ரிலிஜியன்ல இருந்து வந்தவங்க. அதாவது வேற வேற இடத்துல இருந்து வந்தவங்க, வேற வேற மதத்துல இருந்து வந்தவங்க எல்லாருமே இருக்காங்களாம். அப்போ வந்து லெட்ஸ் இன்வைட் கணேஷான்னு சொன்னோனே உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்ததாம். அவங்க அதுவும் இன்வைட் பண்ணிட்டு, இன்னும் கூட சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். கணேஷான்றவங்க வந்து இந்து கடவுள். உங்களுக்கு வந்து ஏதாவது தடைகள் இருந்தா, கணேஷாவ கும்பிட்டா அந்த தடைகள் போயிடும். கூப்பிட்டீங்கன்னா தடைகள் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அவங்க வந்து எந்த காரியம் பண்றதுக்கு முன்னாடியும் நீங்க கணேஷாவ கூப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு தடை இல்லாம அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காடஸ் லக்ஷ்மி வந்து அபாண்டன்ஸ்க்கு உங்களுக்கு ஏதாவது நல்ல வெல்த் வேணும் அப்படின்னா, காடஸ் லக்ஷ்மிய கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்ளோ சிம்பிளா சொல்றாங்களாம் அவங்க. எந்த ரிலீஜியஸ்க்கும் பேஸ் பண்ணாம சொல்றாங்க. அதே மாரி தாங்க இவங்க வந்து நம்ம வந்து ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் அப்டின்னா, நம்ம வந்து நண்பர்கள கூப்பிடுவோம் இல்லையா? நண்பர்கள் வந்து கிறிஸ்டியன், முஸ்லிம் இவங்க அது, இது அப்டின்னு சொல்லி பார்த்துட்டா கூப்பிடுறோம். நம்ம ஃப்ரெண்ட் அவ்வளதான். எதுவுமே கேட்காம கூப்பிடுறோம் இல்லையா? அந்த மாரி தான் நீங்க இவங்கள கூப்பிடலாம். அவங்கள விட நண்பர்கள விட இவங்கள இன்னும் அதிகமாவே நம்ம நம்பலாம். நீங்க வந்து அவங்கள எப்ப கூப்பிட்டாலும் அவங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்காங்க அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. Yes. So we don't need any priest or any middleman. So to invite Ganesha, to call him, or to invite anyone for that matter, my dear friends, whoever God you believe in, or whatever energy that you believe in, you don't need any priest in between. You can invite Lord Ganesha, Lakshmi, or Jesus, or whoever you want, wholeheartedly. If you invite them, you can feel their energies. Don't ask like, okay, I want them to be physically here, or I want to see them definitely, only then I will believe. Instead of that, just feel that energy and ask signals. So usually whenever the angels are there, I can get this forehead, the cool breeze on forehead, or my right ear, it will become warm, or they give different types of signals. In that way, you can invite anyone, just call them wholeheartedly and they will be there. So many people tell about so many rituals in Hinduism, or even to call angels, they do a lot of rituals, prayer, and so many things. But my dear friends, we don't need any language or anything. Just wholeheartedly invite them. That is enough. அதனால வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அவங்கள வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொன்னா, நடுவுல வந்து ஐயர் எல்லாம் தேவை கிடையாது. அவங்கள சும்மா கூப்பிட்டா போதும் வந்துருவாங்க. அவங்க வந்து ஏஞ்சல்ஸ் மட்டும் கிடையாது. எந்த கடவுள வேணா, யார் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ, எந்த ஃப்ரீக்வன்சி, எந்த எனர்ஜிஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ, அவங்கள கூப்பிட்டா போதும், அவங்க வந்துருவாங்க. நமக்கு நடுவுல யாருமே தேவையில்ல. ஐயர் எல்லாம் தேவையே கிடையாது நமக்கு.
அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் வந்து இல்லாம நீங்க அத அவங்கள கூப்பிட்டீங்கன்னா, இதயப்பூர்வமா கூப்பிடுங்க. ஹோல் ஹார்ட்டட்லி கூப்பிடணும். நம்ம வருவாங்களா? வரமாட்டாங்களா? சந்தேகத்தோட அந்த மாரிலாம் இல்லாம ஹோல் ஹார்ட்டடா நீங்க கூப்பிடும்போது, கண்டிப்பா அவங்க வருவாங்க. அவங்க எனர்ஜிஸ வந்து நீங்க ஃபீல் பண்ணலாம். அது இல்லாம நான் கண்ணால பார்க்கணும், அவங்க பிசிக்கல் பாடியோட இருக்கணும் அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, அந்த மாரிலாம் கேட்காதீங்க. சிக்னல்ஸ் குடுக்க சொல்லுங்க. இப்ப மேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல்ஸ் வரும்போது வந்து அவங்களோட நெத்தியில வந்து சில்லுன்னு ஆயிடுமாம். கூல் ப்ரீஸ் இருக்கிற மாரி இருக்குமா. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரைட் காது வந்து ரொம்ப வார்ம் ஆயிடுமா, சூடாயிடுமா. அது ஏஞ்சல்ஸ் இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு குடுக்குற சிக்னல்ஸ். ஸோ இந்த மாரி சிக்னல்ஸ் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்றத உணர்த்தறதுக்கு எனக்கு ஏதாவது சிக்னல் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்க. அந்த மாதிரி கேட்கலாமே தவிர, அவங்க பிசிக்கல் பிரசன்ஸையோ, கண்ணால பார்க்கணுன்றதோ அந்த மாதிரி எல்லா நேரம் கேட்காதீங்க. சோ நீங்க கூப்பிட்டா வர்றதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்காங்க. ஜஸ்ட் இன்வைட் தெம் வித் ஹோல் ஹார்ட்டட்லி. இதயபூர்வமா நீங்க கூப்பிட்டா போதும். அவங்க வரதுக்கு ரெடியா இருக்காங்க. அவ்வளவுதான் சிம்பிள். வெரி சிம்பிள் இது. So I read in one book to call them 3 times. So from then on, I'm like, okay, let me just call them 3 times. But you can choose to just call them 1 time, or you can give it a try. So that's today's topic about angels. Very short. Yes, ma'am. Wonderful session. PMC நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.